இனிமேல் யாராவது டெடி பேர் பிடிக்கும்னு சொன்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க. அமெரிக்காவின் 26th பிரசிடென்ட் தியோடர் ரூஸ்வெல்ட் ஒரு ட்ரிப் போறாரு. நம்ம போற மாதிரி ட்ரிப் இல்ல, இது ஒரு ஹண்டிங் ட்ரிப். பேசிக்காவே நம்மால ஒரு வேட்டைக்காரன் சிங்கம், புலி, பைசன், எலிஃபென்ட் பல அனிமல்ஸ் ஹண்ட் பண்ணிருக்காரு. இந்த வாட்டி கரடியை வேட்டையாட போறாரு. அன்னைக்கு அவர் கூட போனவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு அனிமல் கிடைக்குது, ஆனா நம்மால் நேரமோ ஒன்னும் மாட்டல. ரொம்ப ஃபீல் ஆயிடுறாரு. இதை பார்த்து இவர் கட்சியை சேர்ந்தவங்க நம்ம தலைவனை எப்படியாவது பெருமைப்படுத்தணும்னு ஒரு கரடியை தேடி கண்டுபிடிச்சு அதை மரத்துல கட்டி போட்டு இவரை சுட சொல்றாங்க. ஆனா தலைவன் என்ன பண்ணாரு தெரியுமா? அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்ல, அப்படி கட்டி போட்டு தான் சுடணும்னு ஒரு அவசியம் இல்லைன்னு கிளம்பிடுறாரு. இது வெளியே தெரிஞ்சு ஒரு மேகசின்ல பெரிய நியூஸா ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த கார்ட்டூன்ல ஒருத்தர் குட்டி கரடியை பிடிச்சிருக்க மாதிரியும் இவர் அதை சுட மாட்டேன்னு சொல்ற மாதிரியும் வரைஞ்சிருப்பாங்க. கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஒரு கடைக்காரர் இதை வேற ஒரு ஆங்கிள் பாக்குறாரு. அந்த கார்ட்டூன்ல இருக்க கரடி நல்லா இருக்கேன்னு ஒரு குட்டி கரடி பொம்மையை உருவாக்கி அவரோட கடைக்கு வெளியே வச்சு அதுக்கு டெடிஸ் பேர்னு பேரும் வைக்கிறார். பிகாஸ் நம்ம பிரசிடென்ட் ஷார்ட்டா டெடின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. அவரு என் பேரை பொம்மைக்கு வைக்கிறதுனால ஒன்னும் மாறிட போறது இல்லைன்னு விட்டுருக்காரு. ஆனா அந்த டாயோட சேல் பிச்சுக்குன்னு போய் கொஞ்சம் வருஷத்துலயே அது ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஆகுது. டெடிஸ் பேர் பிற்காலத்துல டெடி பேர்னு மாறுது.